you get on your feet. පාර්ලිමේන්තු ලෙයල් කට சட்டம் ஸ்டாண்டிங் ஓட 91F எட்டுமா கலிங் இளங்குமர் மந்திரிமா தமிழ்ல சொல்றேன் அவர் கதைச்சார் என்றால் வெடுக்குநாரி மலை தொடர்பாக ஏற்கனவே வழக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு விடயம் தொடர்பாக இவருடைய அரசாங்கம் ஒன்றும் செய்யலைன்னா ஆனால் இன்று வரைக்கும் நீதிமன்றத்தினுடைய கட்டளையை தாண்டித்தான் அங்கே பௌத்த விகாரம் கட்டப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் கோட்டையை சுற்றி இன்றைக்கு இவர்களுடைய அரசாங்கத்தினுடைய தொல்பொருள் திணைக்களம் சுற்றி வர கல் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பாராளுமன்றத்தில் ஏற்கனவே எங்கிட்ட வழக்கு நடந்து கொண்டிருக்கிற விடயங்கள் தொடர்பாக விவாதிக்கும் போது சரியாக விசாரித்து கதைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஹலோ வணக்கம் டாக்டர் அர்ச்சுனா. 2026 ஜூலை மாதம் 7ஆம் தேதி ஒரு சின்ன வீடியோ. இன்றைய தினம் இந்த எங்களுடைய இளங்குமரன் அண்ணன் பாராளுமன்றத்துல எதேச்சியா என்னிடம் மாட்டிட்டார். சரிதானே? அதுதான் நான் இவருக்கு கொடுத்ததுதான் அந்த முதலாவதா போட்டிருக்கேன் சின்ன துண்டா. முழு விளக்கத்தையும் சொல்றேன், அவர்கிட்ட ஸ்பீச்சையும் கேட்டு பாருங்கோ. எனக்கு இளங்குமரன்ல தனிப்பட்ட ஒரு கோபமும் இல்லை, ஆனால் சரியான கவலையா இருக்கு. என்றால் இதுதான் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நிலைமை. என்ன சோ நாங்க போய் முட்டு கொடுக்க வேண்டியா கிடக்குது. அதுக்குள்ள ஒன்றையும் தெரியாம பெய்யங்கள் பித்தங்கள் மாதிரி அலட்டேக்களையும் சரியான கவலையாகவும் இருக்கு. என்னண்டா உங்களுக்கு வடிவா தெரியும், இந்த வவுனியாண்ட வெடுக்குநாரி மலையில நடந்த பிரச்சனை. ஒரு ஜட்ஜ் ஒருவர் ஏற்கனவே இலங்கையை விட்டு போன பழைய காலங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது அந்த வெடுக்குநாரி மலையில வெடுக்குநாரி ஆலயம், சிவன் ஆலயம் இருந்தது. அந்த ஆலயம் நாங்கள் புதுப்பிக்கப்பட்ட நேரங்கள்ல அது தொல்பொருளியல் இடமாக இவர்கள் வெடுக்குநாரி மலையை மாத்தி சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அரசியல்வாதிகள் என்ன செய்தவர்கள் என்றால், அந்த இடத்துல ஒரு பௌத்த விகாரை உண்டு, வவுனியாவை சிங்களமயமாக்குறது அதன் ஒரு உச்சகட்டம் பௌத்த விகாரை உண்டை கட்டுறதுக்கு வழிகிட்டு இருந்தவர்கள். அதே நேரத்துல அது தொடர்பாக வழக்குகள் போட்டு நடந்திருக்க நேரம் நீதிமன்றம் சட்டத்திரி ரீதியாக உத்தரவு கொடுத்திருந்தது. அங்கே பௌத்த விகார கட்ட முடியாது என்று சொல்லி ஜட்ஜ் ஆர்டர் கொடுத்த நேரத்துல அந்த ஜட்ஜ்மெண்ட்டை மாத்த சொல்லி ஆர்டர் வந்த நேரம் அவர் தான் இனிமே ஜட்ஜா இருக்க மாட்டேன்னு சொல்லி விட்டு வெளிநாட்டுக்கு போய் அசைலம் அடிச்சு அதுக்கு பிறகும் அவங்க சிங்கள போலீஸ்காரரையும் இராணுவத்தையும் கொண்டு அந்த பௌத்த விகாரையை கட்டி முடிச்சவங்க. அதுதான் உண்மை, அதுதான் நடந்த உண்மை, அதான் நடந்த வரலாறு. சரி, அது அப்படி இருக்கத்தக்கனையாக இன்றைக்கு எங்களுடைய இளங்குமரன் அவர்கள் இன்றைக்கு உரையாற்றி கொண்டிருப்பார். அதுக்கு முன்னம் நான் இதை எதேச்சியா தான் இவர் கொடுக்க வேண்டி வந்த சொட்டுண்டு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எங்கண்ட ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற கோட்டை அது ஒரு தொல்பொருளியல் இடம். அதை நான் ஏற்றுக்கொள்றேன். அது தொல்பொருளியல் 400 வருடம் பழமை வாய்ந்த கோட்டை, அதுல எந்த டவுட்டும் இல்லை எனக்கு. கோட்டையை சுற்றி பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப பச்சை கலர்ல இப்ப பெயிண்ட் அடிபட்டிருக்கிறது, பச்சை கலர்ல கல்லு நடப்பட்டிருக்கிறது. அந்த கல்லு நட்ட கொம்பனி யாருன்னு பாத்தீங்கன்னா கடந்த தடவை அதே கல்லு நட்ட பிரதேசத்துக்குள்ள ஒரு எக்ஸிபிஷன் ஒன்றை வச்சு மலைக்குள்ள பயங்கர சேறுகளோட எக்ஸிபிஷன் நடந்தது. எக்ஸிபிஷன் வச்ச அந்த கம்பெனி தான் அந்த கல்லை ஃப்ரீயா போட்டு கொடுத்திருந்தது. அதாவது அந்த எக்ஸிபிஷன் ஃபீக்கு அந்த கல் அது எப்படி நடந்ததோ ஆண்டு தான் தெரியும். அது 2027 கேள்வி போடணும். கேள்வி போட்டு தான் அந்த கேள்விகளுக்கு விட எடுக்கணும் நாங்க. சோ அப்படி இருக்க தக்கனையா அந்த இடத்தை தொல்பொருளியலுடைய இடமா அடையாளப்படுத்தி போட்டு அதை சுத்தி வர இவங்க என்ன செய்யறாங்கன்னா கொஞ்ச காலத்துல அது ஒரு சிங்கள ஒரு குடியேற்ற இடமா தான் மாறும். அந்த இடத்துல இவங்க நாளைக்கு இவங்க என்ன செய்வாங்க என்றால் ஒரு பௌத்த விகாரையை கொண்டு வைப்பாங்க, அதுல ஒரு ஆலமரத்தை நடுவாங்க, அரசு மரத்தை நடுவாங்க, புத்தர் எலும்பு வேற அப்படி இப்படிதான் நடக்கும். சோ நாங்கள் முட்டு கொடுக்குறோம்ன்றதுக்காக முட்டாள்தனமாக முட்டு கொடுக்க கூடாது. இளங்குமரனுக்கு கொடுக்க வேண்டிய அங்க இருந்து கையை காட்டுறாரு, பேச்சு வேண்டி போட்டு அங்க இருந்து கையை காட்டுறாடா, இங்க இருந்து கையை காட்டுனா செம்மறி பெயர் தெரியாண்டு போட்டு முட்டு கொடுத்து விசர்த்தனமான முட்டு கொடுத்து பேய் கதைக்க கூடாது. என்ன குருந்தூர் மலையில மற்றது என்ன வெடுக்குநாரி மலையில இப்ப நடக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அத வெளிப்படையா தீர்க்கிற முதுகெலும்பு இந்த பண்ணாடிகள்கிட்ட இல்ல, இந்த செம்மறிகள்கிட்ட இல்ல. சோ ஸ்பீச்ச கதைக்க கிடக்கிறதுக்காக 1000 வருடம் பழமையா வாய்ந்தது 1 கோடி என்றான், அப்படி என்றான், 500 என்றான். இவற்ற கதையை நான் இதோட தொடர்ந்து போடுறேன். இதுக்குதான் இவருக்கு கொடுத்தேன். அந்த டீட்டெயிலே நான் உங்களுக்கு போடுறேன். உண்மையாவே அந்த விஷயத்துல அரசாங்கம் மனச்சுத்தியோட இருந்தா எனக்கு அது விளங்குது. சிங்களவனையும் சமாளிச்சு தமிழரையும் சமாளிச்சு கொண்டு போயிடாது. ஆனால் மனச்சுத்தியோட இருந்தால் உண்மையை கதைக்கலாம். உண்மையை கதைச்சிட்டு அது நீங்க யாரை ஏற்றுக்கொண்டாலும் என்னன்னாலும் சரி, உண்மையை கதைச்சிட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கலாம். இப்ப வெடுக்குநாரி மலையில
பௌத்த விகார கட்டப்பட்டதுன்றத நீதிமன்ற கட்டளைக்கு எதிராக தான் கட்டப்பட்டதுன்றதை ஏற்றுக்கொள்றீங்களான்றது முதலாவது விஷயம். ரெண்டாவது, அப்படி ஏற்றுக்கொண்டீங்க என்றால் அந்த விகாரையை உடைப்பீங்களா இல்ல உடைக்கலான்னு சொல்றதுதான் ரெண்டாவது விடயம். இல்ல உடைக்கலாது விகாரையை கட்டி போட்டாங்க, கடந்த அரசாங்கத்தில் நடந்தது. இனிமேல் நாங்கள் அதுலயும் ஒரு சைவ கோயிலை கட்டி இன்னும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கம்போலையில இருக்குது அம்புலாவிலன்ற ஒரு இடம். அங்கே மேல பெரிய பௌத்த கோயிலும் சின்ன சின்ன மற்ற 3 கோயிலும் இருக்கு. அப்படியாவது 4 கிறிஸ்டியன் கோயிலையும் எல்லாவையும் கட்டுங்கடா, பிரச்சனை இல்லை. வெடுக்குனாரி மேல கட்ட போறீங்கன்னா வேற பிரச்சனை. ஆனா அதை வெளிப்படையா கதைக்காம உண்மையை சொல்லாம ஸ்பீச்ல டைம் கிடைச்ச நேரம் ஏதோ நெடுந்திவ தான் பிடிங்கிற மாதிரியும் கதைச்சதுதான் என்னுடைய தினம் கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ இருக்கு, அவருடைய ஸ்பீச்சை பாருங்க. அது பிறகு திருப்பி நான் என்ன கொடுத்தேனான்ங்கிறதுக்கு நாங்க உடுக்க ஸ்டாண்டிங் ஆர்டர் தான் கொடுக்குறோம். நான் யாரும் அங்கே நிப்பாட்டவே இல்லாது. நன்றி, வணக்கம். இது ஸ்டாண்டிங் ஆர்டர் தெரிஞ்ச டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. Honorable K. Ilankumaran, you have 6 minutes. பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் தொல்பொருள் ஊழல் தொடர்பான சட்ட சீர்திருத்தத்தில் கதைப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் நீர்கொழும்பில் சிறையில் நடந்த கொலை, அதே நேரம் திட்டமிட்ட சதியில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு, அதே நேரம் 83ஆம் ஆண்டு 52 தமிழ் அரசியல் கைதிகள் அன்றைய தினம் அன்றைய அரசாங்கத்தால் திட்டமிட்ட சதியினூடாக படுகொலை செய்யப்பட்டவர்கள். இன்று வரை அவர்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கவில்லை. இந்த எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் தான் அன்றைய காலத்தில். அந்த வகையில் நாங்கள் ஒன்று கூற வேண்டும். தொல்பொருள் திணைக்களம் என்பது ஒரு இனவாதத்தை தூண்டுகின்ற ஒரு திணைக்களமாக மாற்றியதே இந்த எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் தான். உங்களுக்கு தெரியும், வவுனியா பிரதேசத்தில் வெடுக்குநாரி ஆதிசிவன் கோயிலில் இந்த நாங்கள் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகளிலும் எந்த தடையுமின்றி வழிபாடுகளை முன்னெடுத்திருந்தார்கள். தொல்பொருள் என்ற போர்வையில் தமிழ் பகுதிகளில் முன்னே ஆட்சி காலத்தில் இனவாதத்தை ஊட்டும் மையமாகத்தான் உருவாக்கப்பட்டிருந்தது. தொல்பொருள் திணைக்களம் என்ற போது தமிழ் மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு திணைக்களமாகத்தான் மாற்றப்பட்டிருந்தது. ஆனால் இன்று அது மாற்றப்பட்டு கொண்டு வருகின்றன. சமமான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக வந்து வருகிறோம். அந்த வகையில் நாங்கள் உன்னிப்பாக தமிழ் மக்களுக்கு கூற வேண்டும். தொல்பொருள் திணைக்களம் என்பது தமிழ், சிங்கள, முஸ்லிம் அனைவருடைய தொல்பொருள் அடையாளங்களை பேணி பாதுகாக்கின்ற ஒரு திணைக்களமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பூநகரி பிரதேசத்தில் சிவன் ஆலயத்தில் Honorable Richard Burdi, you are speaking next. சொல்ற விஷயத்துக்கு சொல்றேன். முள்ளிக்குளத்து மக்களும் அந்த ஆலய வேலைக்கு போயிடாம பெரிய ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க. நீங்க அதையும் அரசாங்கத்தோட காய்ச்சி செய்து கொடுங்க. Honorable member, you may speak. வெடுக்குநாரி பிரதேசத்தில் வெடுக்குநாரி ஆதிசிவன் ஆலயத்தில் இதுவரை காலம் முன்னே ஆட்சி காலத்தால் இருந்தது. எமது ஆட்சி காலத்தில் தான் எந்த வகையிலும் தடங்கள் இல்லாமல் மக்கள் வழிபடக்கூடிய இடம் இருந்தது. அது அங்கே இருந்த எமது பாராளுமன்ற உறுப்பினர் தலையிட்டு, அதே நேரம் எல்லாரும் தலையிட்டு ஒரு சுமூகமாக வழிபடக்கூடிய இடமாக மாற்றினோம். அதே நேரம் நாங்கள் ஒன்றுக்கிறோம், பூநகரி பிரதேசத்தில் 10ஆம் நூற்றாண்டுக்குரிய ஆலயமானது தொல்பொருள் திணைக்களத்தின் நிதியில் 86 லட்சம் நிதியில் மன்னித்தலை சிவன் ஆலயம் என்பது புனரமைக்கப்பட்டது. அதனூடாக நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், எந்த வகையிலுமே தொல்பொருள் திணைக்களம் இன்று இனவாத ரீதியில் செயற்படவில்லை. இந்த நல்ல அரச கட்டமைப்பு கூடாக யாருடைய தொல்பொருள் சின்னங்களாக இருந்தாலும் அரச நிதிகளை செலவழித்து அதை பேணி பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதே நேரம் பூநகரி பிரதேசத்தில் கௌதாரிமுனை பிள்ளையார் கோவில் 1 கோடி 500 வருடங்களுக்கு பழமையான ஒரு கோயிலை 1 கோடி நிதி செலவில் இன்று புனரமைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் எங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் சங்கிலியன் அரண்மனை பகுதி என்பது இடிந்து விழுந்த போது, இடிந்து பாதிக்கப்பட்ட போது 5 லட்சம் நிதியை அதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை உடனடியாக துரிதமாக எடுத்திருந்தோம். ஆனால் அது ஒரு தனியாருடைய காணியாக இருப்பதனூடாக அதை மீளவும் புனரமைக்க முடியாது இருக்கிறது. அதை கதைத்து வருகின்றோம். அந்த தனியாருடன் இணைந்து ஏதா வகையில் அந்த தொல்பொருள் அடையாளங்களை பேணி பாதுகாப்பு தொல்பொருள் திணைக்களம் என்ற வகையில் முன்னே ஆட்சி காலத்தில் அதனூடாக மக்களை பிரிவினைவாதமாக ரீதியாக பயன்படுத்துகின்ற ஒரு கருவியாகத்தான் தொல்பொருள் திணைக்களத்தை முன்னே
முன்னே ஆட்சியாளர்கள் பயன்படுத்தியிருந்தார்கள். அன்றைய ஆட்சி காலத்தில் எமது தமிழ் தேசிய பரப்பில் இருந்தவர்களும் முட்டுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களால் செய்ய முடியாத அந்த சிவன் கோயில் செல்ல முடியாத நில காலமும் காணப்பட்டிருந்தது. ஆனால் எமது ஆட்சி காலத்தில் தான் அங்கே சென்று வழிபடக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். தொல்பொருட்களை நாங்கள் பேணி பாதுகாத்து அதனூடாக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான அடையாளங்களையும் இன்று நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நெடுந்தீவில் அனுமான் பாதங்களையும் அடையாளம் கண்டிருக்கின்றோம். அதே நேரம் ராமர் பாதம் மன்னர் பகுதியிலும் அடையாளம் கண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்தியாவில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் ஈர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வாறான சின்னங்களை பேணி பாதுகாப்பதனூடாக இந்தியாவிலிருந்து அதிகளவான வருவார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. தொல்பொருள் திணைக்களம் எதிர்வரும் காலத்தில் எமது ஆட்சி காலத்தின் ஊடாக சிறந்த இனவாதம் இல்லாத அனைத்து சின்னங்களையும் பேணி பாதுகாக்கின்ற திணைக்களமாக மாற்றப்பட்டு வருகின்றது என்று இந்த ஆணித்தனமாக கூறுகிறேன். அதே நேரம் இந்த ஊழல் திருத்த சட்டம் மூலத்திலும் விவாதிக்க வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் எமது சொத்து விவரங்கள் அனைத்துமே இன்றைக்கு சிறந்த முறையில் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். முன்னைய காலத்தில் இந்த திருத்தங்கள் ஊழல் திருத்த சட்டங்களை செய்யவில்லை, ஒரு சிறந்த கட்டமைப்பை உருவாக்கவில்லை, ஒரு அரச கட்டமைப்பில் சிறந்த பொறிமுறையை உருவாக்கவில்லை. இன்று அந்த பொறிமுறைகளை உருவாக்கி கொண்டு வருகின்றோம். எல்லோருக்கும் டின் நம்பர் என்ற நம்பரை அடையாளப்படுத்தி சிறந்த முறையில் ஒரு அரச கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு வருகின்றோம். அதற்கான பூரணமான அரசாங்கத்தினான ஆதரவுகளை வழங்கிக் கொண்டு அந்த திணைக்களங்களை சுயாதீனமாக இயங்க விட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதன் ஊடாக எமது பிரதேசத்தில் இயங்குகின்ற சட்டவிரோதமான தொழில் போதைப் பொருட்கள் கூடாக வருமானம் ஈட்டியதை பணங்களை வங்கிகளில் வைப்பதனூடாக அந்த 5 வருடங்களுக்குள் உட்பட்ட பணங்களை பரிசோதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் சட்டத்திற்கு விரோதமாக உழைத்த பணங்கள் அனைத்தும் சிறந்த முறையில் இனங்காட்டப்படும். எதிர்வரும் காலத்தில் சட்டத்துக்கு ஊழலூடாகவும் போதைப் பொருளூடாகவும் உழைக்க முடியாத ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். What makes you get on your feet? පාරල්මන ලෙයල් කට සටන් ස්ටෑනිங் ஓட 91F மெத்தமா கலிங் இளங்குமர் மந்திரமா தமிழ்ல சொல்றேன். அவர் கதைச்சார் என்றால் வெடுக்குநாரி மலை தொடர்பாக ஏற்கனவே வழக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு விடயம், வழக்கு நடந்து கொண்டிருக்கிற விடயம் தொடர்பாக இவருடைய அரசாங்கம் ஒன்றும் செய்யலைன்னா, ஆனால் இன்று வரைக்கும் நீதிமன்றத்தினுடைய கட்டளையை தாண்டித்தான் அங்கே பௌத்த விகாரம் கட்டப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் கோட்டையை சுற்றி இன்றைக்கு இவர்களுடைய அரசாங்கத்தினுடைய தொல்பொருள் திணைக்களம் சுற்றி வர கல்லெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பாராளுமன்றத்தில் ஏற்கனவே எங்கிட்ட வழக்கு நடந்து கொண்டிருக்கிற விடயங்கள் தொடர்பாக விவாதிக்கும் போது சரியாக விசாரித்து கதைக்குமாறு